அந்த பேர் சொல்லியிருக்கேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மோதிரம் வந்து எப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி ஒரு அச்சு பதிக்கப்பட்ட மோதிரம் இருந்துச்சு. இப்போ நாம் ஒரு கடிதம் எழுதினோம் சொன்னால் கடைசியோட பேர் போட்ட பேங்க் வந்து நம்ம அந்த இந்த ஸ்டாம்ப் அடிப்போம் நாங்கள். அது போல் ரசூலுல்லாஹ் ஒரு ஸ்டாம்ப் அடிச்சாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்கிறது அவங்களோட ஸ்டாம்ப் அது. அதைத்தான் என்ன செய்வாங்க, ஒரு கடிதம் யாருக்கு ஒரு ஆள் யாரோ அதுக்கு அனுப்பப்பட்டு அதை ஒரு அச்சு மாதிரி பதிச்சு கொடுப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹோட வஃபாத்துக்கு பிறகு அந்த மோதிரம் யாருக்கு வருதுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு ஆட்சி செஞ்ச யார் அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு வருது. அப்போ அபூபக்கர் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு எவ்வளோ காலம் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்றாங்க 2.5 வருஷம். அப்போ 2.5 வருஷம் யாருக்கு இருக்குன்னு சொன்னால் அபூபக்கர் மோதிரம் இருக்கு. அபூபக்கருக்கு பிறகு அடுத்த ஒரு ஆட்சிக்கு வருது யார் அது? உமர் இப்னு கத்தாப் அவங்க எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம். அந்த 10 வருஷமும் உமர் அலி அவங்கள்ட்ட இருக்குது. உமர் அலிக்கு பிறகு அடுத்தது 3வது யார் ஆட்சிக்கு வராங்க? உஸ்மான் இப்னு அஃபான் அலி அவங்க. உஸ்மான் அலி அவங்கள்ட்ட வருது. உஸ்மான் அலி அவரோட ஆட்சி காலம் எத்தனை வருஷம்? மொத்தம் 12 வருஷம். அப்ப உஸ்மான் அலி அவங்க ஒரு முறை இந்த கிணத்துக்கு வர நேரத்துல அந்த கிணத்து அந்த பட்ட மளிகை கிணத்துல அந்த கட்டுல இருக்கிறாங்க. இருக்கிற நேரத்தில் நினைச்சாங்க ஒரு முறை முடிச்சவங்கிட்ட அப்படியே கை சுத்திக்கிற நேரத்தில் சும்மா இப்போ நாமளும் கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை கலட்டி போட்டு நம்ம இருப்போமே, அது நம்ம அதை ஹாபி மாதிரி சும்மா செஞ்சுட்டு போனாமே. அது போல் அவங்க என்ன செஞ்சாங்க, மோதிரத்தை கலட்டி இப்படி போகிற நேரத்தில் தவறி கிணத்துல விழுகுது. இப்போ சாதாரண ஒரு மோதிரம் தானே விட்டுருப்பாங்க, ரசூலோட மோதிரமே அது. அப்போ அதை எடுக்கிறதுக்காக வேண்டி கடுமையாக உஸ்மானியா கூட ஆட்சியாளர் அடிக்கிறாங்க. அப்போ அந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்காண்டி கடுமையாக அனுமதிச்சுறான். 3 நாட்கள் தண்ணியை வச்சு அந்த கிணறு தோண்டப்படுது. இது எப்போ தொலைக்கப்படுதுன்னு சொன்ன மோதிரம் வந்து உஸ்மானியோட 6 வருஷத்துல முதல் 6 வருஷம் இருக்குது. அந்த 6 வருஷம் முடிகிற பருவத்தில் தான் என்னது மோதிரம் இந்த கிணத்துல விழுகுது. அப்போ ஃபுல்லாக 3 நாட்கள் ட்ரை பண்ணி தோண்டி பார்க்குறாங்க. கடைசி வரைக்கும் அந்த மோதிரம் விழுந்தது கிடைக்கப்படலை. அப்படியாவது மறைஞ்சது. இதனால் அந்த கிணத்துக்கு பேர் சொல்லுவாங்க மோதிர கிணறுன்னு சொல்லி பேர் வைக்கப்பட்டிருக்கு. என்றைக்கு கிணறு இருந்தவங்களோட மக்கள்லாம் அந்த கிணத்துல இருந்திருப்பாங்க. அதனால் அதை மூடப்பட்டு அடையாளமாக வச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த சம்பவத்துக்கு அந்த மோதிரம் குறைஞ்சு போன சம்பவத்துக்கு என்ன அறிஞர்கள் விளக்கம்? ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்கள் யாரும் விளக்கட்டே. இப்போ ஒவ்வொருத்தரும் விளக்கம் சொல்கிற மாதிரி அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னாங்க உஸ்மான் அலியோட காலத்தில் தான் எங்கள் சமுதாயத்தில் இந்த வழிகட்ட பிரிவு ஷியாக்கள் ஹவாரிஜிகள் முத்தசிலாக்களுடைய இந்த தோற்றமெல்லாம் எங்கே உருவாகுன்னு சொன்னால் உஸ்மான் அலியோட காலத்தில் உருவாகுது. அது எப்போன்னு சொன்னால் உஸ்மான் அலியோட மொத்தம் 12 வருஷத்தை எப்படி 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று பொற்காலம், அமைதியான சந்தோஷமான ஒரு காலம். பிரச்சனை இந்த என்னது பிரச்சனை சித்தனாக்குரிய காலம் சொல்லி பிரிப்பாங்க. அதில் எப்படின்னு சொன்னால் முதல் 6 வருஷம் என்பது அமைதி சந்தோஷமான காலம். 2வது வரக்கூடிய 6 வருஷம் தான் சித்தனாக்குரிய காலம். எனவே இந்த மோதிரம் தொலைஞ்சி போனதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் உஸ்மான் அலியோட மோதிரம் அந்த மோதிரம் குறைஞ்சது எதிர்காலத்தில் ஃபித்னா வரப்போகுது என்பதற்காக வேண்டித்தான் இந்த அறிகுறிய அடையாளமாக தண்ணி செஞ்சிச்சு ரசூலோட மோதிரம் தொலைஞ்சு போனதாக விளக்கம் சொல்லக்கூடியவங்க சொல்லுவாங்க. இது ரசூல்லா சொல்லவும் இல்லை, சஹாபாக்கள் சொல்லவும் இல்லை. அந்த சம்பவத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க இப்படியான விளக்கத்தை சொல்கிறாங்க. இதுதான் செய்தி.